திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர், திரைப்பட விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம் அவரோடு. சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகர் விஜய் அவருடைய திருச்சி பிரச்சாரம், இந்த கூட்டத்தில் அவர் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வரும்போதே ஏற்கனவே ஒரு பதட்டம் இருக்கும். இந்த கூட்டத்திலையும் பின்னால் வந்த ஆதவ அர்ஜுனாவுடைய வாகனத்தில் ஒரு போலீஸ்காரருக்கு விபத்தாயிருக்கு, கால் முறிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 2-3 பெண்கள் இந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எதையும் கற்றுக்கலையா, இல்லைன்னா இவங்க இதை விரும்புகிறாங்களா, என்ன நடக்குது சார்? ரெண்டுமே கரெக்டு தான். எதையும் கற்றுக்கல, எதையும் கற்றுக்க விரும்பலை. இவங்க இதை விரும்பவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு க்ரௌடு, மாஸ் க்ரௌடு இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திரையில் பார்க்குற நடிகரை தரையில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ரசிகர்கள் எப்படியாவது பாத்திர மாட்டோமா நினைப்பாங்க. நீங்கள் ஒரு விந்தியா, நீங்க நமிதா, இவங்களை கூட்டு போய் பிரச்சாரம் பண்ணி பாருங்களேன், பெரிய கூட்டம் வரும் பார்க்கறதுக்காண்டி. ஐயோ 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 பார்க்கலாம், இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அவங்க கண் அப்படி இருக்கு. லேடிஸே பாத்தீங்கன்னா அவங்க தோடு இப்படி போட்டிருக்காங்க, இப்படி இருக்காங்க, கலரா இருக்காங்க, செக்கச்சவேன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது வழக்கமா உள்ளதுதான் சினிமா நட்சத்திரங்கள்னும் போது. எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? எம்ஜிஆருக்குலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டமா? கலைஞரே பெரிய ஆளுமை, அவருக்கு வராத கூட்டமா? அவரை பார்க்க ஆசைப்பட்டது இல்லையா மக்கள்? ஆனா இது எப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டமா நான் பாக்குறேன். இது எந்த கண்ட்ரோலும் இல்லாம, அதாவது கட்சி தலைமைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் தெரியல, கட்சி தொண்டர்களுக்கும் அரசியல் தெரியல, 2ஆம் கட்ட தலைவர்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கும் அரசியல் தெரியல. இப்ப செங்கோட்டையன்லாம் இருக்காரு. செங்கோட்டையன்லாம் ஏடிஎம்கேல மூத்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர். இப்ப டிவிகேக்கு வந்திருக்காரு. அவரெல்லாம் அவருடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு போனா நிச்சயமா சில விஷயங்களை தவிர்க்கலாம். ஒருவேளை கேட்கிறாங்களா, இல்ல அவருக்கு சொல்லக்கூடிய இடத்துல செங்கோட்டையன்லாம் இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. அவரே ரொம்ப அப்செட் ஆயிருக்கார் போல் இருக்கு. ஆமா, உண்மைதான். அதாவது ஆமா உண்மைதான். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருமே சரியான இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு போயிட்டாரு. இவர் இப்ப யோசிக்கிறாரு, அதாவது இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம ஏமாந்துட்டோமே, நம்ம இப்போ ஏடிஎம்கேலே இருந்திருக்கலாமா, இல்ல டிஎம்கேல இருந்திருக்கலாமா, இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல கட்சிக்கு போயிருக்கலாமா, இப்படி டிவிக்கில மாட்டிட்டமேன்னு யோசிக்கிறாரு. இப்ப அதான் உண்மை. அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி அவரே ஒரு ராங்கான ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த கட்சிக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நாஞ்சில் சம்பத்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், அவர் ஏகப்பட்ட கட்சிகளுக்கு வந்திருக்காரு, இப்ப டிவிகேல இருக்காரு. அப்படிதான் நாளைக்கு பாத்தீங்கன்னா திருப்பி டிஎம்கேக்கு கூட போவாரு, ஏடிஎம்கேக்கு போவாரு, எங்க வேணாலும் போவாரு. அதனால அவரெல்லாம் நம்ம கருத்தில் எடுக்க. அவர் ஒரு பேச்சாளர், நல்லா பேசுவாரு. ஒரு கட்சியில அவர் இருந்தாருன்னா நிச்சயமா அவர் அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி நல்லா பேசுவாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டம் இவங்க விரும்புறாங்க சார். இவங்க எப்படின்னா இப்படி ஒரு மாஸ் கிரௌட் விஜய் வர இடத்துல காட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாசான ஒரு கிரௌட். இன்னைக்கே நீங்க பாருங்களேன், திருச்சியில ரோட் ஷோ, அதாவது ரோட் ஷோ பர்மிஷனே கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ற இடத்துல எல்லாம் ரோட் ஷோவே மாதிரி கேரவன்லயே போறாரு, கை காமிச்சுட்டே போறாரு. ஏகப்பட்ட பேர் சார் அதுல இன்வால்வ்டு. போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் பாத்தீங்கன்னா முன்னாடி அப்படியே ஓடுறாங்க. வெயில் காலம், எதையுமே யோசிக்கிறது இல்லை, மக்களை பத்தி யோசிக்கிறது இல்லை, ஒர்க் பண்ற அரசாங்க ஊழியர்களை பத்தி யோசிக்கிறது இல்லை. இப்ப ஏன்னா கரூர் சம்பவம் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கிறதுனால இப்ப தேர்தல் நேரம் வேற, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சிக்கலா போயிருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த பயமே கிடையாது. இவங்க எப்படின்னா கேரவன் மேல ஏறி சொகுசா நின்றுகிட்டு அப்படியே கை காமிச்சுக்கிட்டு இதுதான் ஒரு அரசியல்னு விஜய் நினைக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்க விஜயோட அரசியல் பாத்தீங்கன்னா 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 மாநாடு போட்டாரு, ஒரு 7-8 இடத்துல பரப்புரைக்கு போனாரு. அதுல கரூர்ல ரொம்ப விபரீதமா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போன இடங்கள்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் இருந்துச்சு. உங்களுக்கு சேலத்துலன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, மயங்கி விழுந்து. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல ஒரு பையன் பாத்தீங்கன்னா அடிபட்டு 19 நாள் இருந்து, அந்த பையன் சின்ன பையன், காலேஜ் பையன், அவன் இறந்து போயிட்டான். விஜய் பார்க்க வந்த பையன் தான். ஆனா தாவைக்கால யாருமே அந்த பையனை பத்தி கண்டுக்கல. ஒரு வருத்தம் கிடையாது, ஒரு ட்வீட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அந்த மனநிலை, அது அந்த விஜய் போற இடங்கள்ல எல்லாம் ஒண்ணு காவு வாங்குறாரு, காவு வாங்குது அந்த கட்சி. அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி நமக்கு தெரியல. இப்ப எல்லாம் ஏற்கனவே இப்ப கரூர் சம்பவத்திலே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த 41 நபர்கள் உயிரிழக்கிறதுக்கு முன்னால இந்த வாகனத்தை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, அதிலே ஆக்சிடென்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விபத்து தான் இங்க தஞ்சாவூர்ல நடக்கு. அந்த பையன் இறந்தான்னு நீங்க சொன்னது.
இப்பவும் அதே மாதிரியான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. ஆதவ் அர்ஜுனா வந்து போலீஸ்காரர் மேல ஏத்திருக்கிறாரு. விஜயனுடைய வாகனத்துக்கு முன்னால ஒரு பெண் பிள்ளையும் ஆண் பையனும் வந்து வாகனம் வந்து விழுந்திருக்கு. விஜயே இறங்கி இருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் வருது. ஏன் இது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு? அவங்க வந்து எங்க வாகனத்தை தொடராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடர்ந்து வாங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து வரத அவங்க விரும்புறாங்க. அப்படி ஒரு நரேட்டிவா அவங்க செட் பண்ண விரும்புறாங்க. அதாவது விஜய் போற பக்கமெல்லாம் மக்கள் வெள்ளம் வந்து குமியுவாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பெரம்பூர் வேட்புமனு தாக்கலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி போனார்ல, அங்க பாருங்க ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா கதறிட்டு அழுகுது. என்னன்னா விஜயை பார்த்துட்டேன்னு அழுகுது. இன்னொரு பொண்ணு வந்து கதறிட்டு அழுது. என்னன்னா விஜயை பார்க்க முடியலன்னு அழுகுது. இப்படி வந்து ஒரு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்னா விஜயை பார்த்ததுக்கு எதுக்கு அழுகணும்? இல்ல சார், இது வந்து நான் கேட்கறது, இதெல்லாம் இவங்க செட் பண்றாங்களா ஆட்கள்? இது ஒரு விஷயம். இதுல வந்து பெரம்பூர்ல ஒரு பொண்ணு பார்த்துட்டேன்னு அழுது, இன்னொன்று வந்து குளத்தூர்ல வந்து இன்னொரு பொண்ணு அழுது. பார்த்தீங்கன்னு சொன்னா இதே பொண்ணு தான் மறு வச்சுட்டு கண்ணாடி எல்லாம் மாட்டிட்டு வேற கெட்டப்ல வந்து இது பண்றான்னு சொல்லி சோசியல் மீடியால எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ திட்டமிட்டு இப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் வரணும். பெண்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசணும். விஜய் அண்ணா தான் அடுத்ததுன்னு சொல்லணும். முதல்வர் அவர் தான் மாற்றத்தை கொண்டு வருவான்னு சொல்லணும். அப்போ இப்படி எல்லாம் ஜோடிச்சு திரைக்கதை வசனங்கள்லாம் எழுதி தான் இதெல்லாம் பண்றாங்களா? நிச்சயமா இது வந்து முழுக்க ஸ்கிரிப்டட் தான். நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு பொண்ணு தான் வந்து இங்க பெரம்பூர்ல இருக்கு, அதே பொண்ணு தான் வந்து குளத்தூர்ல மருவெல்லாம் வச்சுட்டு வருது. அப்பனா இது வந்து எப்படி யாராவது மரு வச்சுட்டு வருவாங்களா? இப்போ பெரம்பூர்ல இருக்கிற அதே பொண்ணு வந்து குளத்தூருக்கு வந்திருக்குன்னு சொன்னா கூட அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆசையில வந்திருக்கலாம் நடிகன்னு பார்க்கணும்னு. அது மருவெல்லாம் வச்சுட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு மார்வேஷத்துல வந்த மாதிரி தலையில ஒரு முக்காடெல்லாம் போட்டு வருது அப்படின்னா அப்ப நம்ம அது வந்து ஒரு செட் பண்றாங்க, நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல வந்து ஒரு சாதாரணமான கூட்டம், அதுல ஒரு 300 பேர் கூட இல்ல. அது மேல ஏதோ ஒரு மேன்ஷன்ல வந்து சண்டையை போட்டு 2 பேர் இளைஞர்கள் வந்து பாட்டில தூக்கி போட்டுருக்காங்க. அது உடைஞ்சு தெரிச்சிருக்கு, ஏதோ ஒரு தாவேக்காவுடைய உறுப்பினர் மேல தெரிச்சிருக்கு, பெண் உறுப்பினர் மேல. அதுக்கு உடனே பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுற பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கு. நான் யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, நாங்க இறங்கினோம்னா என்ன ஆகும் தெரியுமா, நாங்க திருப்பி அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸா மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அடுத்த நரேட்டிவ் செட்டிங் போறாரு. என்ன அப்படின்னா, நான் 5 வயசுல எங்க அம்மாவை இழந்தவன் அப்படின்னு டக்குன்னு கண் கலங்கி அழுகிறாரு. கண்ணுல இருந்து தண்ணீர் வந்து குப்பு குப்புன்னு ஊத்துது. இந்த சாதிய வன்மத்தால எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க தற்கொலை பண்ணின்னு சொல்றாரு. ஆக்சுவலி உண்மையே அது கிடையாது. அந்த திலகவதி ஐபிஎஸ் இருக்காங்க, அவங்க வந்து இவங்க அம்மாக்கு ஏதோ ரிலேஷன் தான், அக்கா அம்மா முறை போல. இவருக்கு அதாவது வந்து சித்தப்பா பொண்ணு திலகவதி ஐபிஎஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது அவங்க மாமியாரு புருஷன் எல்லாம் விவசாய குடும்பம் வேலூர் பக்கத்துல. சோ அவங்க வந்து துன்பப்படுத்தி இருக்கிறாங்க, அது இருந்திருக்கும் போல. அதுல வந்து அந்த அம்மா வந்து டக்குன்னு விஷத்தை குடிச்சிட்டாங்க, இந்த பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்க. காரணம் வந்து இறப்பு காரணம் இதுதான். 5 வயசு இருக்கும் போது இறந்து போனது உண்மைதான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அது இவரை பெருசா பாதிச்சிருக்குங்கிறது உண்மைதான். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அப்சஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நீங்க சின்ன வயசுல பார்க்கும்போது அது உங்களுக்கு மனசுல வந்து வடுவா வந்து தங்கிரும். அது உங்களை அப்படியே வந்து நீங்க அடுத்தடுத்து 6, 7, 8, 10, 15 இப்ப 42 வயசு 43 வயசு ஆச்சு, இன்னமும் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுத்துரும். அது பேர் தான் அப்சஷன். அதாவது வந்து அதுல இருந்து உங்களால வெளியில வர முடியாது. அது வந்து உங்களுக்கு பெரிய சுமையாவே இருக்கும். அதோடயே நீங்க வந்து வளர்ந்து வருவீங்க, படிச்சு வருவீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி அவருடைய சுவாபங்கள்லாம் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர் மேடையில ஏறி பேசுற விதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா, ஒரு மாதிரி ஒரு மிலிட்ரியில பேசக்கூடியவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு சர்வாதிகாரி மாதிரியான ஒரு பேச்சு, அது ஒரு மாதிரி எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. நீங்க ஒன்றும் இல்லை, இந்த கரூர் சம்பவத்து நடந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டாரு, உடனே அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாரு, வழக்கு கூட பதிவு பண்ணாங்க. ஸோ ஒரு மனசுல வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அவர்கிட்ட. அந்த ஃபோர்ஸ் வந்து பாதிப்புனால கூட இருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வருமானம் அவரா சம்பாரிச்சாரா, சுயமா வந்து வருமானம் சம்பாரிச்சாரா, அவர் கஷ்டப்பட்டாரா, அவரு முன்னுக்கு வந்தாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அவருக்கு அந்த மாதிரி ஒரு அடித்தளமா அவரா முன்னுக்கு வந்தவர் கிடையாது. மாமனார் அது மார்ட்டின், அவர் லாட்ரி மார்ட்டினுடைய பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அது ஏதோ ஜிம்ல பாக்குறாங்க, காதல், அதுல வந்து கல்யாணத்துல முடிஞ்சிருதுன்னு வச்சுங்க. அந்த காதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய பணம் வருது, அவருக்கு 1000 கோடிக்கு மேல அவர் பணம் வருது. அதை வச்சு அவர் வந்து தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதை வச்சு வந்து மாமனார் குடும்பத்தையே எதிர்க்கிறாரு. இப்ப மாமனார் குடும்பத்துல இருந்து அவருடைய மச்சனை இருக்கான் பாத்தீங்களா, ஜோஸ் மார்ட்டின் நினைக்கிறேன்,
அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவரை பத்தி பேசியிருக்காரு ஒரு டிவி சேனல்ல. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து அமைதிப்படை அமாவாசை கேரக்டர் இருக்காங்கல்ல, அது அப்படியே அமாவாசை கேரக்டர்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சார், நானா சொல்லல. இந்த ஒரு தேங்காய் பொறுக்கி கேரக்டர் இருக்குல்ல, அமாவாசை கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நீங்க ஒரு சீன் வரும் பாத்தீங்கன்னா அமைதிப்படையில, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்யராஜ் குளிச்சுட்டு வந்து அந்த அண்டர்வேரை கழட்டி போடுவாரு. அது நான் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு பேசிட்டு இருப்பாரு. அதை விட்டுட்டு நான் துவைக்கிறதா நீ துவைக்கிறதான்னு மணிவண்ணனுக்கும் ஒருத்தருக்கும் சண்டை வந்தோடனே அந்த மேட்ரு வந்து டைல்யூட் ஆயிரும். அப்போ பிரச்சனை பண்ணா இது திசை திரும்பிடும் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த கட்சிக்கு வந்துட்டு இந்த கட்சியில தன்னை வந்து முதன்மைப்படுத்திக்கிறதுக்கு நினைக்கிறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. பேசினாதான் ரசிகர்கள் விரும்புவாங்க, தொண்டர்கள் விரும்புவாங்க, இன்னைக்குள்ள ஆட்கள் விரும்புவாங்க. ஆமா, உங்களுக்கு விஜய்னா எல்லாருக்கும் தெரியும், இப்ப வந்து செங்கோட்டையன்னா எல்லாருக்கும் தெரியும், நாஞ்சில் சம்பத்னா எல்லாருக்கும் தெரியும், ஆதவ அர்ஜுனானா யாருக்கு தெரியும்? இந்த குறிப்பிட்ட அந்த 2 வருஷத்துக்குள்ளதான் ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு கேரக்டர் தமிழ்நாடு அரசியல்ல வந்து எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்திருக்காரு, விடுதலை சிறுத்தையில இருந்திருக்காரு. ஆனா யாருக்கா தெரியுமா ஆதவ அர்ஜுனாங்கிற கேரக்டர்? யாருக்கா தெரியுமா? தன்னை வந்து கிடைச்ச இந்த சந்தர்ப்பம் அதை வந்து பயன்படுத்தி தன்னை பிரபலியப்படுத்திக்க பாக்குறாரு. இப்ப இந்த கட்சிக்கு ஆதவ அர்ஜுனா செலவழிக்கிறார் சார், அதுல ஒன்னும் மாட்டுக்கிறது கிடையாது. விஜய் வந்து பைசா எடுக்கிறது கிடையாது, எடுக்க மாட்டாரு, எடுக்கிறதும் கிடையாது. ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே கொடுக்காத ஆளு எப்படி கட்சி? அவருக்கு கடன் கொடுத்தாரு, அவர் கடன் கொடுத்திருக்காரு. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆதவ அர்ஜுனா வந்து எப்படின்னா, அந்த நம்ம தான் ஃபண்டிங் பண்றோம், நம்ம கிட்ட தான் வந்து பணம் கொடுக்கிற ஆளா இருக்கும் அப்படின்னும் போது, அந்த பணம் கொடுக்கிற ஆளு அப்படின்னும் போது ஒரு திமிரு ஒரு ஆளுமை வரும். அதை வந்து பயன்படுத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சும்மா போற ரஜினியை வம்புக்கு இருக்கிறாரு. சும்மா போற ரஜினி தானே, ரஜினி எதுக்கு நீங்க வம்பலுக்கு இருக்கீங்க, நீங்க எது தேவையா உங்களுக்கு? பயந்தாங்கோலிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. அது தேவையில்லையே. இப்ப அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும்னா என்ன அர்த்தம்னா, இந்த எலெக்ஷன்ல இருக்குடா ஆப் இருக்குடா அப்படிங்கறது வந்து இன்டைரக்டா நாகரிகமா வந்து அந்த அறிக்கையில சொல்றாரு. அந்த அறிக்கையில குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே லைன் தான், அது இதுதான், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. கோடான கோடி ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. ரஜினிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஆளுமை, அவருக்கான ஒரு ரசிகர்கள் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த ரசிகர்களுடைய ஓட்டை வந்து நீங்க இலக்க நேரிடும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா அஜித்தை விமர்சனம் பண்ணி பேசுறாரு. சோ அஜித்துக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி 7ஆம் பொருத்தம், ரஜினிக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி 7ஆம் பொருத்தம். இது ஆல்ரெடி வந்து கங்கு மாதிரி வந்து இருக்கு. அதுல கொஞ்சோண்டு பெட்ரோல், கொஞ்சம் ஆசிட் இதெல்லாம் நீங்க ஊத்துனீங்கன்னா குப்புன்னு பிடிக்கும்ல, அந்த மாதிரி வந்து தேர்தல் நேரத்துல வந்து பத்திக்கிட்டு இருக்கு.